இது ஒரு கேன்சரஸ் ஸ்டேட். இந்த கேன்சரஸ் ஸ்டேட்டை அழிக்க வேண்டும். இந்த எல்லாருமே என்ன பண்ணணும்? இந்த ஜூஸ், இஸ்ரேல் ஜூஸை நரகத்தில் எரிக்கிற மாதிரி அவங்க எரிக்கணும். அதாவது அமெரிக்கா இது வரைக்கும் இந்த மாதிரி அவங்க 15 விமானத்தை, போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க ஈரான். அமெரிக்காவுக்கு இது இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு அடி, அவங்க இமேஜுக்கு பெரிய ஒரு அடி. ஆனால் அதனுடைய பிரசிடென்ட் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒரு கண்ட்ரியை பார்த்து உங்க இதைய க்ளோஸ் பண்ணுவேன் ஈரான் சொன்னாங்க. அத்தனை பேரும் அந்த சைட்டு, இவங்களுடைய நியூக்ளியர் சைட்டு, இந்த பிளான்ட் எல்லாம், கேஸ் பிளான்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அத்தனை ஈரானியன் சிட்டிசன் நிக்கிறாங்க. போடு, குண்டை போடு பார்த்துக்கணும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் உலக அரசியல் ஆய்வாளர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம். பாகிஸ்தானை தற்போது தமிழகத்தில் சிலர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா ஈரானுக்கு இடையே உள்ள அந்த போர் சம்பந்தப்பட்ட மத்தியஸ்தம் செய்கிறது பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை ஒழிக்க வேண்டும் என முன்னெடுத்திருக்கிறது பாகிஸ்தான் அப்படின்லாம் பாகிஸ்தானை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட செயல்பாடா நீங்க என்ன ஜி பாக்குறீங்க? இவங்க கொண்டாடுற அளவுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்கு? ஒன்றும் பண்ணலைங்க. அவ்வளவுதான். நான் சுருக்கமா சொல்ல, ஒன்றும் பண்ணல. அதாவது உங்களை மீடியேஷன் எஃபர்ட், யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துக்கு மத்தியஸ்தம் அப்படின்னு சார். இந்த மத்தியஸ்தம்ங்கிறது எப்பத்தான் இருக்கணும்? ஒன்று வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்பெல்லாம் ஏதாவது பாகிஸ்தான் உள்ள கூப்பிட்டாங்களா? இல்லை. வார் நடந்தது எப்போ? பிப்ரவரி 28 வார் நடந்தது. அவ்வளவு நாள் நடந்திருக்கு. எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், நேட்டோ, இவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. இந்த வார பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், அவங்க எந்த விதத்திலையும் ஒரு நியாயமான முறையில இஸ்ரேல் இதெல்லாம் தப்பு பண்ணாங்க, இதுக்காக நாங்க அடிக்கிறோம், இஸ்ரேல் அணு ஆயுதம் இதெல்லாம் என்ரிச்மெண்ட் பண்றாங்க. எங்க அணு ஆயுதம் அமெரிக்கா உங்ககிட்ட 2500 2800 நியூக்ளியர் வாரண்ட்ஸ் இருக்கு. ரஷ்யாவுக்கு 4000 5000க்கு மேல இருக்கு. இந்தியா வச்சிருக்கோம், பாகிஸ்தான் வச்சிருக்கீங்க. இஸ்ரேல் 90 நியூக்ளியர் வாரண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஏன் ஈரான் வச்சுட்டா என்ன? ஈரான் வச்சுட்டானா உங்களை இது பண்ணுவீங்களா? இப்ப இஸ்ரேல் நீங்க வச்சுட்டு மத்த மேல குண்டு போட்டிருக்கீங்களா? அணு ஆயுதம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? 1945 ஹிரோஷிமா, நாகசாகி, அதுக்கப்புறம் எந்த ஒரு கண்ட்ரி மேலே யாருமே ஆயுதத்தை அவங்க மேல போடவில்லை, அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணவில்லை. இதுதான் முக்கியம். ஸோ பிப்ரவரி 28 ஆரம்பிச்சது. இன்னைக்கு 31, 33, அது ஒரு 40 நாள், 42 நாள் ஆயிடுச்சு. இன்னும் இந்த பாகிஸ்தானோட நெகோசியேஷன் ஆரம்பிக்கவில்லை. இவங்க பாகிஸ்தான் என்ன சார் இவங்க பண்றாங்க? அமெரிக்கா அந்த ட்ரம்ப் ட்ரூஸ் பிளான் என்ன ஏது எப்படி பேசணும் அது எழுதி கொடுத்து வச்சு பாகிஸ்தான் பண்றாங்க. சரிங்க, நீங்க மத்தியஸ்தம். இதுல என்ன இந்தியால உங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம்? பாகிஸ்தான் விட்டது எதனால? எங்க நீங்க இருக்கிறது இந்தியா. நாளைக்கு மோடி சொன்னார்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இவங்க வேண்டாம் சொல்றோம். நாளைக்கு மோடி சொல்லட்டும். சொல்லுவதற்கு முன்னாடி இதனுடைய விளைவுகள் இது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஈரானும் வேணும், எல்லாம் வேணும். ஓகேவா? இதனால ஈரான் இந்தியாவுக்கு என்னென்ன ஆயில் இது போகணுமோ அத்தனை டேங்கரையும் ஸ்ட்ரைட் ஆஃப் வரும் சொல்லி வெளியில் விட்டுட்டு தான் இருக்காங்க ஈரான் இந்தியாவுக்கு. ஸோ எந்த விதத்திலும் இந்திய கப்பலை தடை செய்யவில்லை. அதனால ஈரானுக்கு எந்த விதத்திலும் இந்தியா மீது எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் மக்கள். சரி, பாகிஸ்தான் மத்தியஸ்துக்கு பண்ண போறீங்க இல்லையா? மத்தியஸ்தம் பண்றதுனால் அந்த லீடருக்கு ஒரு தகுதி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். ஓகேவா? அதாவது எந்த விதத்திலும் நம்மதுல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் எப்படி பேசுற, எப்படி நடக்கிறார் பாருங்க. ஸோ பாகிஸ்தான் நீங்க தான் மத்தியஸ்தம் பண்ண போறீங்க. பாகிஸ்தானுக்கு துருக்கி, அதையும் தாண்டி ஈஜிப்ட், இவங்கள அவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு கூட இருந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இந்த மத்தியஸ்தில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன துருக்கியை பொறுத்த வரைக்கும்
NATO country is a part of NATO. துருக்கி இஸ் ஏ யூரோப்பியன் நேஷன். ஓகேவா? நேட்டோ இதில் இருக்கு. அதனால நேட்டோ இவங்களோட தொடர்பு கொண்டு கம்யூனிகேட் பண்ணி என்ன விதத்தில் இந்த வாரை எப்படி தடுக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரி மத்தியஸ்தம் பண்ணலாம் அப்படின்னு துருக்கியும் கொண்டு சொல்றாங்க. ஸோ பாகிஸ்தான் லீட் பண்றாங்க, துருக்கி ஈஜிப்ட் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. சரி, அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது பாகிஸ்தான்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது எமோஷன், அதாவது இவங்க இஸ்ரேல் லெபனானை தாக்கி விட்டார்கள், அதனால லெபனான்ல அத்தனை இவங்க செத்து போறாங்க, ஜெனோசைட் இன் லெபனான் இஸ்ரேல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாளைக்கு ஒரு இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம். அந்த இடைக்கால போர் நிறுத்த நிர்பந்தத்தில் ஈரான் சொல்றாங்க, நாங்க எதிர்பார்த்தது எங்களோட மட்டும் இல்லை, லெபனான் மேலேயும் வார் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதை தான் நினைச்சோம். ஆனால் நம்ம பாட்டுக்கு 15 டேஸ்க்கு வார் யுத்தத்தை தடை நிறுத்த வேண்டும் ஒப்பந்தம் பேசிட்டு இருக்கோம், எங்க மேல அட்டாக் பண்ணல, ஆனால் லெபனான் மேல இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க, இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு இவங்க ஈரான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, அதாவது எமோஷன் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஜூஸ், இவங்கெல்லாம் லெபனீஸ், இவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள், அந்த இது தவறு இல்லை ஒரு இது. ஆனால் இதை நீங்க நாளைக்கு மத்தியஸ்தம் பண்ணுற பொசிஷன்ல இருக்கீங்க. உங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலை பார்த்து இவங்க இந்த ஒரு கேன்சரஸ், ஓகே, ஹியூமனிட்டி கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டிக்கே ஒரு சாபக்கேடு இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்றாரு. அதாவது இவங்க ஈவில் அண்ட் கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி, இங்க லெபனான்ல ஜெனோசைட், எல்லா மக்களையும் கொன்று குவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேன்சரஸ் ஸ்டேட், இந்த கேன்சரஸ் ஸ்டேட்டை அழிக்க வேண்டும். இந்த எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த ஜூஸ், இஸ்ரேல் ஜூஸை நரகத்துல எரிக்கிற மாதிரி அவங்களை எரிக்கணும் அப்படின்னு இவர் வார்த்தையை விடுறார். உடனே இதுக்கு தான் இஸ்ரேல் நேத்தன்யாகு, இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் இஸ்ரேலி ஃபாரின் மினிஸ்டர், அவர் என்ன சொல்றார், பாகிஸ்தான் மத்தியஸ்துக்கு வர போறாங்க. இந்த மத்தியஸ்துக்கு வரும்போது மத்தியஸ்தம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி பேசலாமா? அதாவது இஸ்ரேல் இஸ் ஏ கேன்சரஸ் ஸ்டேட் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, அப்ப இஸ்ரேல் ஷுட் பி டிஸ்ட்ராக்டட் அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே, இது இஸ்ரேல் ஜூஸுக்கு அகேன்ஸ்டா இவங்க தொடுக்கிற யுத்தம், வார்த்தை யுத்தம். இதை எந்த விதத்திலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை பத்தி இந்த அளவுக்கு ஒரு இதுவாக பேசக்கூடாது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதனால இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இஸ்ரேல் எங்களுக்கு தெரியும் எங்க கண்ட்ரிய எந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்ப என்னங்க இது, ஏதோ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கன் வார் யுத்தத்தை நிறுத்த போய் இது நாளைக்கு பாகிஸ்தான் இஸ்ரேல் யுத்தமா மாறுமா தெரியவில்லை. ஓகேவா? அப்படி மாறினால் வச்சுங்க, பாகிஸ்தான் ஈரானுக்குமே இஸ்ரேலுக்குமே நாளைக்கு ஒரு வார். அதாவது இவங்க பாட்டு மீன்வாயில் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் டக்குனு ஒரு போட்டு எக்ஸாண்டில் அந்த ட்வீட் மெசேஜை டெலீட் பண்ணிட்டார். ஸோ தட் மீன் இல்லை நாங்கள் பண்ணது தப்புன்னு அவர் உணர்றார். இல்லைன்னு வச்சுங்க, ஓகேங்க பாகிஸ்தான் எங்ககிட்ட நியூக்ளியர் வார் இருக்கு, நாங்கள் உங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா ஓவரால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பர்சனல் டோட்டல் சோல்ஜர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 1,78,000 பேர் இருக்காங்க ஆர்மியில. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 9,43,000 பேர் இருக்காங்க. தென் இஸ்ரேல், ஆனால் இஸ்ரேல் அந்த இராணுவத்துக்காக அவங்க செலவு பண்ற பட்ஜெட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, $25 பில்லியன்லேருந்து $47 பில்லியன் இஸ்ரேல் அதிகம் அவ்வளவு செலவு பண்ண. பாகிஸ்தான் கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, வெறும் $10 பில்லியன் தான் செலவு பண்றாங்க. தென் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காம்பேட் ஏர்கிராஃப்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 534 இருக்கு, பாகிஸ்தான் 1360 இருக்கு. ஸோ நம்பர் குவான்டிட்டியில
பாகிஸ்தான் அதிகமாக இருக்கு. பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, இஸ்ரேல்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. அதனால யாருமே யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. ஆனால் ஒரு படி மேலே போய் இஸ்ரேல் கிட்ட டெக்னாலஜி, they are supreme in technology. பாகிஸ்தான்கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் சுப்ரீம் அந்த இது கிடையாது. ஓகே, அதனால நாளைக்கு யுத்தம்னு வந்ததுனால் பாகிஸ்தானுக்கு ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அதனால இது வந்து பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல் இடையே சண்டை வருமா? வராது சார். ஏன்னா ஆல்ரெடி எந்த அளவுக்கு ஈரான்ல வந்ததுனால எந்த அளவுக்கு குளோபல் லெவல்ல எக்கனாமி இம்பாக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். சரி, இப்போ யுத்தம் ட்ரூஸ் 5-15 நாளைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அஃபிஷியலி டெஹரானை பொறுத்தவரை, ஈரானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை அவங்க இன்னும் மத்தியஸ்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகிஸ்தானை இது வந்து மத்தியஸ்துக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இவங்க ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ ஈரான் என்ன சொல்றாங்க, ஒரு 10 பாயிண்ட் இது ப்ரப்போசல் கொடுத்துருங்க. யூஎஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு, யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, யூஎஸ் உடைய டிமாண்ட் இந்த வாரம் பர்மனண்டா நிறுத்தணும் அப்படின்னா அவங்க என்ன டிமாண்ட் கொடுக்குறாங்க அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு சீஸ்ஃபயர் நிறுத்தி வைக்கிறேன், 30 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன். ஆனால் ஈரான் அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதை பர்மனண்டா நிறுத்தி வைக்கணும். இதையும் தாண்டி ஈரான் அந்த அணு ஆயுதத்துக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யுரேனியம், அந்த யுரேனியனை என்ரிச் பண்றது அதை வந்து நிறுத்தி வைக்கணும் ஈரான். தென் அவங்க கிட்ட இருக்கிற நியூக்ளியர் சைட் எல்லாம் 2 பெரிய நியூக்ளியர் சைட் ஈரான்ல இருக்கு. ஒன்று நதான்ஸ் அப்படின்னு பேரு, இன்னொன்று இஷ்ஃபகான் அப்படின்னு பேர். 2ஐயும் இவங்க டிஸ்மேண்டில் பண்ணணும் ஈரான். இவங்க அமெரிக்காவுடைய கண்டிஷன் வாரம் நிறுத்துறதுக்கு. தென் ஈரான் இருக்க பாலிஸ்டிக் மிசைல்ங்கிறது கண்டம் விட்டு கண்டம் தாண்டலாம். 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய இது இவங்க வச்சிருக்காங்க நிறைய ஈரான். அதெல்லாம் இவங்க என்ன பண்ணணும், குறைக்கணும். நாங்க சொல்லுவோம் நீங்க இவ்வளவுதான் வச்சுக்கணும்னு, அதுக்கு மேல வச்சுக்கூடாது. ஆனா இவங்க வச்சுப்பாங்க, இஸ்ரேல் வச்சுப்பாங்க, யூஎஸ் வச்சுப்பாங்க, ஆனா ஈரான் வச்சுக்க கூடாது. தென் இவங்க ஈரான் வந்து டைரக்டா அந்த ஹூத்தீஸ், லெபனான்ல இருக்க அந்த தீவிரவாத இயக்கம் ஹூத்தீஸ், அவங்க இதுல இருக்காங்க காசா இதுல. தென் ஹெஸ்புல்லா அவங்க லெபனான்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து மறைமுகமாக ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. அதை இவங்க நிறுத்தி வைக்க வேண்டும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான் ஈரான் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. அது வழியாகத்தான் இன்றைக்கு குளோபல் இதுல ஈரான்ல இருந்து குளோபல் வேர்ல்டு பூரா போறது 80-90% ஆயில் அண்ட் கேஸ் இது வழியா தான் போறது. ஈரானை தான் பிளாக் பண்ணிருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டா திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதுக்குதான் ஈரான் என்ன சொன்னாங்க, சார் நீங்க நெகோசியேஷன் கூப்பிடுறீங்களே, நெகோசியேஷன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாங்க சொல்றதை கேட்டுங்க. இவங்க ஒரு 10 பாயிண்ட் சம்மதம், இந்த வாரை நிறுத்த வேண்டும் என்றால் அமெரிக்கா நீ உங்க இதெல்லாம் சொன்னீங்க, எங்க கண்டிஷன் சொல்றேன் 10 கண்டிஷன். ஈரான் சொல்றாங்க என்னடா 10 கண்டிஷன் பார்த்தால், மறுபடியும் ஈரான் மீது எக்காரணத்தை கொண்டும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ நாங்க போர் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேரண்டி கொடு. 2வது கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்க, ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நான் உள்ள வருவேன், நீங்கள் நானும் சேர்ந்து ஜாயிண்டா கண்ட்ரோல் பண்ண, நத்திங் டூயிங். ஈரான் நாங்க தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். தென் யுரேனியம் என்ரிச்மெண்ட், இந்த யுரேனியம் தான் அதை என்ரிச் பண்ணி அதுதான் அணு ஆயுதத்துக்கு முக்கியம். இவங்க சொல்றாங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நிறுத்த மாட்டோம், அதுக்கு நீ பர்மிஷன் கொடு. நாங்க வந்து அணு ஆயுதம் பண்ணவில்லைங்க, நாங்க அணு சக்தியை மற்ற பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்க தொடர்ந்து செய்வோம், அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். 4வது, எங்க மேல அமெரிக்கா இதுவரைக்கும் விதித்திருக்க எல்லா சாங்ஷன், எக்கனாமிக் சாங்ஷன் எல்லாத்தையும் உடனே எடுக்க வேண்டும். அதை தாண்டி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட்
இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி அவங்க வந்து இவங்க வந்து அப்பப்போ ஈரானுக்கு அகெயின்ஸ்டா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலாம் போட்டு ரெசல்யூஷன் எல்லாத்தையும் விட்ரா பண்ண வேண்டும். தென் இதுவரைக்கும் நடந்திருக்கு இல்லையா வார், அதில் எத்தனை பில்லியன் டாலர், மோர் தேன் $150 பில்லியன் ஈரானுக்கு லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸை நீங்க கொடுக்க வேண்டும். தென் இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜியன்லேருந்து யூஎஸ் உன்னுடைய காம்பேட் ஃபோர்ஸஸ் இதில் 30,000-40,000 பேர் உள்ள கொண்டு வராங்க. அவங்க எல்லாரையும் உடனே நீங்க வெளியேற்றம் செய்ய வேண்டும். தென் எல்லா சைட்ல இருந்தும் வார நிறுத்த வேண்டும். இதெல்லாம் தான் இவங்க சொல்றது. தென் இதெல்லாம் மொத்தமா இந்த 10 பாயிண்ட் பிளானை ஈரான் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நெகோசியேஷன் ஒன்று நடந்தால், பாகிஸ்தானோடு நடந்தால் இதை வச்சுதான் நடக்கணும். இல்லைன்னா நாங்கள் நெகோசியேஷனுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த வாரில் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாஸ் வந்திருக்கு. அதாவது அமெரிக்கா இது வரைக்கும் இந்த மாதிரி அவங்க 15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க ஈரான். ஓகேவா, 15 போர் விமானத்தை. அமெரிக்காவுக்கு இது இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு அடி, அவங்க இமேஜுக்கு பெரிய ஒரு அடி. இதையும் தாண்டி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு லாஸ் வருது, ஓவரால அந்த கண்ட்ரிக்குள்ளேயே இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாயிடுது. மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஏற்கனவே முதல்ல அமெரிக்கா வந்து டாரிஃப் இந்தியா மேல மற்ற கண்ட்ரி மேல 50% டாரிஃப்லாம் போட்டதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டும் பாதிக்கும். அதையும் தாண்டி இப்ப இந்தியன் கூட்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, என்னுடைய கூட்ஸ் மேல நீங்க ரூபாய் 50% டாரிஃப் போட்டீங்கன்னா, என்னுடைய கூட்ஸ் $100 இருக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது இது மேல 50% டாரிஃப் போட்டிருக்கீங்க. அங்க நான் அமெரிக்கால வந்து லேண்ட் ஆகுறச்ச $150 ஆயிடும். அப்போ என்னுடைய கூட்ஸை ப்ரிஃபர் பண்ற அமெரிக்கன்ஸ் தான் நேற்று வரைக்கும் $100 கொடுத்து வாங்கினீங்க, இப்போ $150 கொடுத்து வாங்க. இதெல்லாம் அமெரிக்கன் மக்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது. அவங்களே பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. விட்ரா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இவங்க அப்படி ஒரு கோஷம் போடுறாங்க. தென் யூஎஸ் என்ன எதிர்பார்த்தாங்க, நேட்டோ கண்ட்ரிஸ் பூரா இந்த இதுல வருவாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இது பண்றது, நீங்க உங்க போர் நேவி இதெல்லாம் அனுப்புங்க. அவங்க யாரும் முடியாதுன்ட்டாங்க. இவங்க உடனே பிரான்ஸை கேட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. எல்லா விதத்திலையும் இவருக்கு ட்ரம்ப்புக்கு அடி, அவருடைய இமேஜே ஸ்பாயில் ஆயிடுது. உடனே இவர் என்ன பண்ணார், ஏதாவது இதை விட்டு போனா போறோம், ஈரானை விட்டு போனா, அதாவது அவர் நினைச்சு ஒரு வாரத்தில் அடிச்சு முடிச்சிடலாம் பார்த்தார், முடியல. 42 நாள் ஆச்சு. ஈரான் சொல்றாங்க, முந்தானத்தை அவர் சொன்னார், இட் இஸ் கோயிங் டு பி ஜெனோசைட், அத்தனை பேரையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன், உங்க சிவிலைசேஷனையே, ஈரானியன் சிவிலைசேஷன் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப். இதெல்லாம் ஒரு ஜனாதிபதி, ஒரு பெரிய ஒரு கண்ட்ரிக்கு, உலகத்திலே முதல் கண்ட்ரின்னு எல்லாரும் பார்க்கறவங்க, எக்கானமி ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், பெரிய ஒரு கண்ட்ரி, ஜனநாயக இது. ஆனால் அதனுடைய பிரசிடென்ட் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒரு கண்ட்ரியை பார்த்து உங்க இதைய க்ளோஸ் பண்ணுவேன். ஈரான் சொன்னாங்க, அத்தனை பேரும் அந்த சைட்டு, இவங்களுடைய நியூக்ளியர் சைட்டு, இந்த பிளான்ட் கிடலாம், கேஸ் பிளான்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அத்தனை ஈரானியன் சிட்டிசன்ஸ் நிக்கிறாங்க, குண்ட போடு பார்த்துக்கிறோம், நாங்க தயாராகும். இதுதாங்க பேட்ரியாட்டிசம்ங்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேனோ, கண்டிப்பாக இஸ்ரேலை யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ளே ஃபர்ஸ்ட் வந்துடக்கூடாது. இப்ப யூஎஸ் எப்படி வெளியில போறதுன்னு தவிக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குளோபல் இதுல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குளோபல்ல ஸோ மெயினாக ஆயில் ப்ரைஸஸ்லாம் என்ன இம்பாக்ட்னு பார்க்குறேன். இதனால தான் குளோபல் இருக்கு எல்லா கண்ட்ரி, இன்க்ளூடிங் இந்தியாவிலேருந்து ஏஷியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன்ஸ் ஆல்சோ, எல்லாமே இந்த வார் எப்போ நிற்கும் பார்க்குறாங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் விலையெல்லாம் $80 இருந்தது, $100, $120 பர் பேரல் போயிடுது. இப்போதான் மறுபடியும் இந்த 15 நாள் வார் நிறுத்த போறேன்னு கொஞ்சம் குறைந்திருக்கு. ஸோ இதனால டோட்டலா இந்த 20% குளோபல் ஆயில் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சேர்ந்து போற ஆயில்லாம் ஒரு நாளைக்கு 140 ஷிப்ஸ் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போகும். ஆனால்
இந்த வார் நடந்ததுக்கு அப்புறம் 4-5 ஷிப்பு தான் போகிறது, அதுக்கு மேலே போகல. எல்லாமே ஈரான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஷிப்பு வெளியில் போகாதனால லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் இதெல்லாம் வெளியில் போக முடியல. எல்லா கண்ட்ரிக்கும் அடி வாங்குது. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நியர்லி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன பண்ணிருக்காங்க, ஆயில் சப்ளை இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு கண்ட்ரியும் ரிசர்வ் வச்சிருப்பாங்க ஆயில். நாளைக்கு ஒருவேளை க்ரூட் ஆயில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து, இந்தியா க்ரூட் ஆயில் சொன்னாங்க எங்ககிட்ட 75 நாளைக்கு சப்ளை இருக்கு, ப்ராப்ளம் இல்லை அப்படி. ஒவ்வொரு கண்ட்ரியும் வச்சிருப்பாங்க. சைனா வச்சிருக்காங்க, இவங்க வச்சிருக்காங்க. இப்போ இல்லைங்கிறச்ச இப்போ நடுவில் இந்த ஆயில்லாம் வெளியில போக முடியல, கேஸ் எல்லாம் வெளியில போக முடியலைங்கிறதுனால இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன பண்ணிருக்காங்க, 400 மில்லியன் பேரல்ஸ் அவங்களுடைய ரிசர்வ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்கனாமிக் ஃபால்ட் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குளோபல் ஜிடிபி 2026 இந்த எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் இன்டர்நேஷனல் லெவலில் குளோபல் ஜிடிபி 0.3லேருந்து 0.5% ட்ராப் ஆகும் டியூ டு திஸ் பெட்ரோலியம் கேஸ், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அண்ட் இது எல்லாமே. அதனால இவ்வளவு இது வாங்குறாங்க. அண்டு கல்ஃப் ஸ்டேட் குவைத், கத்தார் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய இது வந்து 14% அடி வாங்குகிறாங்க. சவுதி அரேபியாவில் ஜிடிபி, சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 3%, 3லேருந்து 5% ஜிடிபி ட்ராப் ஆகுங்கிறாங்க. அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதை அப்படியே போயிட்டு இருந்தோம் ரெசேஷன், அதாவது கம்ப்ளீட்டா வேர்ல்டு எக்கானமிக் கொலாப்ஸ் ஆயிடும். ரெசேஷன் ஃபார்ம், ரெசேஷன்னா அதாவது வளர்ச்சியே இல்லாம எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன்ங்கிறது எல்லாமே டிமாண்ட் அதிகமாகுது, அதனால பிரைஸ். ரெசேஷன்ங்கிறது டிமாண்டே கிடையாது, மக்கள்கிட்ட பர்ச்சேசிங் பவரும் இல்லை, ப்ரொடக்டிவிஷன் எல்லாமே நின்றுடும், ரெசேஷன் வந்துடும். ஓகே, இதில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆக்ஷன். பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் தான் ஒர்க்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கேஸ் இல்லை, பெட்ரோலியம் இது இல்லை, அதனால எல்லாரும் நீங்கள் கம்யூட் பண்ண வேண்டாம், உங்கள் காரு கீரெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. சிலதெல்லாம் கேஸை யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்லாம் இருந்தோம், பவர் ஜென்ரேட் பண்ண முடியலை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறச்ச பிலிப்பைன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, வாரத்தில் 4 நாள் தான் அப்படின்ட்டாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ரேஷனிங் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் இன்னும் ரேஷனிங் கொண்டு வரவில்லை. இந்தியாவில் பெட்ரோல் நீட்டாக கிடைக்கிறது, பெட்ரோல் பங்குக்கு ஏற்றாப்பெல்லாம் கியூ இல்லை. தென் இதில் ஸ்பெயின் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய ஓவராலாக அவங்க ஸ்பெயினில் இந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப இதில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன்லாம் அந்த சென்ட்ரல் பேங்க் இது பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி சைனா அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலும் அதிகமாக முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கும் சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்லை. இதே மாதிரி ஃபெர்டிலைசர் இதெல்லாம் சைனா எந்த கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த மெயினாக இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியா வந்து லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் பண்ணுறது, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி தனியாக இந்த குக்கிங் கேஸ் அதை இம்போர்ட் பண்ணுறது, எல்என்ஜி இம்போர்ட் பண்ணுறது. மெயினாக இந்த எல்என்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபெர்டிலைசர் பிளான்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் இந்த பாலி எத்திலீன் அப்படிம்பாங்க, அந்த இதில் அந்த பிளான்ட் இதுக்கெல்லாம் இந்த இதை எல்என்ஜி யூஸ் பண்ணுறாங்க. எல்என்ஜி அதையும் தாண்டி இந்த இதில் இந்த லைம் ஸ்டோன்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா மிடில் ஈஸ்ட்லேருந்து. அந்த லைம் ஸ்டோன் அதெல்லாமே இப்போ நின்று போயிடுது, பிகாஸ் ஷிப்ஸ் வர முடியல. அதனால லைம் ஸ்டோனும் நிற்கிறதுனால லைம் ஸ்டோன் இஸ் இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் ஃபார் சிமெண்ட். ஸோ அப்போ சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் அடி வாங்குறது, சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அடி வாங்கினேன்னு வச்சுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி அடி வாங்கும், ஆர் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகும். இந்த அளவுக்கு இந்த இஸ்ரேல் இந்த மிடில் ஈஸ்ட் அந்த ஃபைட் வந்து இந்த அளவுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது, இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கூடிய வரைக்கும் இந்த இது இவங்க 15 நாள் இப்போ கொண்டு வந்துட்டு யுத்தத்தை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லி நெகோசியேஷன், பாகிஸ்தான் உள்ள வரோம், நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு சொல்கிற சமயத்தில் பாகிஸ்தான் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக வாயை விட்டு, அதனால் மறுபடியும் இந்த இது வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன். நெகோசியேஷன் நாளைக்கு நடக்குமா நடக்காதா? இஸ்ரேல் சொல்லலாம் பாகிஸ்தான் வேண்டாங்க, பாகிஸ்தான் நெகோசியேஷன் பண்ண வேண்டாம், வேற ஏதாவது கண்ட்ரியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேற ஏதாவது கண்ட்ரினா மேபி துர்க்கி ஆர் ஈஜிப்ட்
உள்ள வரலாம், இது பண்ணலாம். ஆனால் வேர்ல்டு லெவலில் பார்த்துருந்துச்சு எல்லா கண்ட்ரியும் பொறுத்த வரைக்கும் இந்த வார் எவ்வளவு சீக்கிரம் முடியறதோ அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப நல்லது, குளோபல் எக்கானமிக்கு நல்லது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லது. அதனால இந்தியா ஒரு காலத்து எப்படி இருந்தது, ஸோ இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணி எந்த விதத்திலையும் பெட்ரோல் ரேஷனிங் எல்லாம் கொண்டு வரவில்லை. லிக்விஃபைட் குக்கிங் கேஸ் எல்லாம் கூட நீட்டாக போய் ஒன்லி திங் கமர்ஷியல் இது சிலிண்டர் அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. பட் இந்த போர் நின்று விட்டது என்றால் எல்லாம் நல்லபடியாக முடியும். உடனே எல்லாம் சரியாயிடுமா சார்? இல்லை, போர் நின்றால் கூட ப்ரொடக்ஷன்லாம் ஃபுல் ஸ்விங் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் இந்த கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள். நன்றி.